சென்னை காமராஜர் துறைமுக பொறுப்பு கழக தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் பதவிக்கான நேர்முக தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்வு முடிவுகளை வெளியிட தடை கோரி சென்னை துறைமுக துணைத் தலைவர் சிரில் ஜார்ஜ் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ள உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் கோத்தகிரி குடியிருப்பு பகுதிகளில் சமீப காலமாக வனவிலங்குகள் அதிக அளவில் உலா வருகின்றன. இந்த நிலையில் கோத்தகிரி கூக்கல் துறையை சேர்ந்த ருக்மணி என்பவர் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது புதரில் மறைந்திருந்த காட்டெருமை தாக்கியதில் அவர் சுருண்டு விழுந்தார். சத்தம் கேட்டு விரைந்து வந்த அக்கம் பக்கத்தினர் ருக்மணியை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேல் சிகிச்சைக்காக அவர் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். காட்டெருமைகள் அடிக்கடி முகாமிடுவதால் கோத்தகிரி கூக்கல் துறை பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பு மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று என்றும் அதன் மூலம் அனைத்து பொருட்களின் விலையும் கணிசமாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மொபைல் ரீட்டெயிலர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை மொபைல் விற்பனையாளர் சங்கத்தினர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பட்டய கணக்காளர் வியாபாரிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தார். மணிப்பூரில் ஆயுதப்படை சிறப்பு சட்டத்தை ரத்து செய்யக்கோரி 16 ஆண்டுகளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட இரோம் ஷர்மிளா கொடைக்கானலில் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மணிப்பூரில் நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல் செயல்களை மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்று கூறினார். தேவைப்பட்டால் கொடைக்கானலில் உள்ள ஆதிவாசி மக்களுக்கு தாம் குரல் கொடுக்க தயார் என்றும் இரோம் ஷர்மிளா தெரிவித்தார். காரைக்குடி அருகே கார் வேன் மோதிய விபத்தில் 27 பேர் படுகாயமடைந்தனர். வேலூரிலிருந்து சுவாமி தரிசனம் செய்ய பிள்ளையார்பட்டிக்கு சென்றவர்கள் தரிசனம் முடிந்து வேனில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது வேன் மோதியது. இந்த விபத்தில் 27 பேர் படுகாயமடைந்தனர். மதுரை தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கத்தை சேர்ந்த நல்லான் என்பவரின் மனைவி புவனேஸ்வரி வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். தலை நசுக்கப்பட்ட நிலையில் புவனேஸ்வரியின் உடல் கிடந்தது. போலீஸ் விசாரணையில் நல்லான் குடிபோதையில் அடிக்கடி மனைவி புவனேஸ்வரியிடம் தகராறில் ஈடுபட்டு வருவது தெரியவந்துள்ளது. இதனால் குடிபோதையில் மனைவியின் தலை மீது கல்லை போட்டு நல்லான் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக தலைமறைவான நல்லானை அவர்கள் தேடி வருகின்றனர். நாமக்கல் அருகே ராசிபுரத்தில் மழை வேண்டி சிவாச்சாரியார்கள் வருண பூஜை நடத்தினர். ஏரி பகுதியில் யாகசாலை அமைத்து கணபதி ஹோமத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது. 5 பெரிய பாத்திரங்களில் நீர் நிரப்பி அதில் சிவாச்சாரியார்கள் கழுத்தரவு நீரில் அமர்ந்து யாகம் நடத்தினர்.